Hi friends, welcome to my channel. நாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம லைஃப்ல டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இங்க சைன் போடுங்க. நம்ம சொல்லுவோம்ல இங்க சைன் போடுங்க அப்படின்னு. இது எப்படி சொல்றது? இங்க சைன் போடுங்க அப்படின்னு சொல்றது எப்படி சொல்றது? பாருங்க, சைன் போடுறதுக்கு கையெழுத்து போடுறது, சரியா? கையெழுத்து அதுதான் சைன். அப்போ சைன் அது அப்படியே எழுதலாம். ஓகே, அந்த போடுங்க போடுறதுக்கு போட்டு யூஸ் பண்ணணும் அப்படி வேண்டாம். சைன் போடுங்கன்னா அல்ல சைன் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்றது சைன். அடுத்து இங்க அப்படின்னு சொல்லும்போது ஹியர். அப்போ சைன் ஹியர் அப்படின்னா இங்க கையெழுத்து போடுங்க, இங்க சைன் போடுங்க அப்படின்னு அர்த்தம், சரியா? சைன் ஹியர். அடுத்து இங்க சைன் போடாத, நம்ம சொல்லுவோம்ல இங்க சைன் போடாத இல்ல இங்க சைன் போடாதீங்க மரியாதை கொடுத்து பேசும்போது அது எப்படி சொல்றது? சைன் போடாத அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்றோம். ஓகே, போடாத போடாதீங்க ரெண்டுமே சேம் தான், சரியா? அப்போ டோன்ட் போட்டு இங்க வந்து சப்ஜெக்ட் கிடையாது, சோ நம்ம வெர்ப் தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம், அதுவும் நெகட்டிவ், அதனால டோன்ட் போட்டுட்டு அந்த வெர்ப் அப்படியே எழுதுவோம். சைன், டோன்ட் சைன். ஓகே, இங்க அப்படின்னு சொல்லும்போது ஹியர். ஓகே, அப்போ இங்க சைன் போடாதீங்க, இங்க சைன் போடாத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் சைன் ஹியர், டோன்ட் சைன் ஹியர். ஓகே, அடுத்து நான் சைன் போட மாட்டேன். நம்ம சொல்லுவோம்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நான் இங்க வந்து சைன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எப்படி சொல்றது? சைன் போட மாட்டேன் ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம நெகட்டிவ்ல சொல்றோம். இங்க பாருங்க, இல்ல வந்து என்னது சப்ஜெக்ட் வந்திருக்கு தானே, அப்போ ஐ சப்ஜெக்ட் நான். அடுத்து என்னது ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம நெகட்டிவ்ல பேசும்போது ஒரு செயலை செய்ய மாட்டேன் அப்படின்னா அதுக்கு won't யூஸ் பண்ணணும், won't. ஓகே, won't. அதுக்கு அடுத்து என்னது verb சைன் போடுறது, அது சைன். இது வந்து என்னன்னா நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்றது, சரியா? அப்ப நான் கையெழுத்து போட மாட்டேன், நான் சைன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது I won't sign, I won't sign. ஓகே, நெக்ஸ்ட் டிவி போடு. நம்ம சொல்லுவோம்ல டிவி ஆன் பண்ணு, டிவி போடு அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எப்படி சொல்றது? டிவி போடுறதுக்கு turn on, turn on. அடுத்து டிவி, the TV. ஓகே, turn on the TV. டிவியை வந்து போடு இல்ல டிவியை வந்து ஆன் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு turn on the TV அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா switch on the TV, switch on the TV. ஓகே, அப்போ டிவியை போடு இல்ல டிவியை ஆன் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு turn on the TV, switch on the TV. அடுத்து டிவியை அண, நம்ம சொல்லுவோம்ல டிவி அண இல்ல டிவி ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுக்கு எப்படி சொல்றது? turn off, turn off the TV. ஓகே, turn off the TV. டிவியை வந்து ஆஃப் பண்ணு இல்ல டிவியை அண அப்படின்னு சொல்றது. ஓகே, இல்லைன்னா switch off, switch off the TV. ஓகே, அப்ப டிவி ஆன இல்ல டிவி ஆஃப் பண்ணனா turn off the TV, இல்லனா switch off the TV. ஓகே, நெக்ஸ்ட் யார் டிவி போட்டது? நம்ம கேட்போம்ல யார் டிவி போட்டது, படிக்காம யார் டிவி போட்டது அப்படின்னு. இது எப்படி சொல்றது, எப்படி கேட்கலாம்? பாருங்க, யாரு டிவி போட்டது. ஓகே, முடிச்சு போற விஷயத்தை பத்தி நம்ம கேக்குறோம். அடுத்து இதுல வந்து சப்ஜெக்ட் பாருங்க, யார் போட்டதுன்னே தெரியாது, நம்ம கேக்குறோம் யாரு இத செய்தா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது எப்படி சொல்றது? யாரு, who, இததான் நம்ம சப்ஜெக்டா எடுப்போம், சரியா? who. அதுக்கு அடுத்து நம்ம verb, அது என்னது? டிவி போட்டது, பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பத்தி பேசுறோம். ஓகே, டிவி போட்டது ஆன் பண்றது, டிவி வந்து ஆன் பண்றது, டிவி போடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? போடுறதுக்கு turn on சொல்லுவோம் தானே, இல்லைன்னா switch on. இது பாஸ்ட்னா turn ed கூட சேர்த்தா போதும், turn on. இல்லைன்னு சொன்னா switched on. ஓகே, turn on இல்லைன்னா switched on. அடுத்து TV, the TV. ஓகே,
on the TV. அப்ப யாரு டிவி போட்டது அப்படின்னா who turned on the TV? Who turned on the TV? Who switched on the TV? Okay. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க சத்தம் வை. நம்ம சொல்லுவோம்ல கொஞ்சம் சவுண்ட் கூட்டு அப்படின்னு. அப்போ சவுண்ட் வை அப்படின்னு சொல்றதுக்கு இது எப்படி சொல்றது? சவுண்ட் இன்க்ரீஸ் பண்றது. ஓகே. அப்போ இது எப்படி சொல்றதுன்னா turn up the volume. Turn up the volume. Okay, turn up the volume. இல்லைன்னு சொன்னா increase the volume. Increase the volume. Okay, turn up the volume. இல்லைன்னு சொன்னா increase the volume. இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். சத்தம் வை, சவுண்ட் வை, சவுண்ட் கூட்டு அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகே. அடுத்து சத்தம் குற, சவுண்ட் வந்து கொஞ்சம் குற அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி சொல்றது? turn down. இங்க வந்து turn up போட்டோம், இங்க turn down குறைக்கிறதுக்கு. turn down the volume. ஓகே. turn down the volume. இல்லைன்னா reduce the volume. ஓகே. சவுண்ட் வந்து குறைக்கிறதுக்கு என்னது? reduce the volume இல்லைன்னா turn down the volume. நெக்ஸ்ட் முதல்ல பேசுவதை நிறுத்து. நம்ம சொல்லுவோம்ல ஃபர்ஸ்ட் பேசுறதை நிறுத்து அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பேசுறதை நிறுத்து. அப்போ நிறுத்து, ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்றோம். இல்ல வந்து சப்ஜெக்ட் வரல, சோ நம்ம வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். சரியா? அப்போ முதலில் பேசுவதை நிறுத்து. நிறுத்துறதும் வெர்போ, பேசக்கூடிய செயலும் வெர்போ. அப்போ லாஸ்ட் ஒன்ன தான் நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் வெர்பா நம்ம எடுப்போம். சரியா? அப்போ முதல்ல பேசுறதை நிறுத்து அப்படின்னு சொல்றது, நிறுத்துறதுக்கு ஸ்டாப். ஸ்டாப். அடுத்து இன்னொரு வெர்ப் இருக்குல்ல, அத வந்து நம்ம ஜெரவுண்ட் ing ஃபார்ம்ல எழுதுவோம். இந்த ஸ்டாப்புக்கு அடுத்து இன்னொரு வெர்ப் வரும்போது அத ing ஃபார்ம்ல எழுதுவோம். சரியா? அப்போ பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? டாக். கூட ing சேர்த்து எழுதுவோம். டாக்கிங். அடுத்து முதலில் ஃபர்ஸ்ட். அப்ப இது எப்படி சொல்லலாம்? முதல்ல பேசுறதை நிறுத்து அப்படின்னு சொல்றதுக்கு stop talking first. Stop talking first. Okay. அடுத்து இப்படி கேட்கிறத நிறுத்து. நம்ம சொல்லுவோம்ல இப்படி கேட்பதை வந்து நிறுத்து, முதல்ல ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எப்படி சொல்றது? நிறுத்து. இது verb தானே ஃபர்ஸ்ட் எழுதுவோம். இங்க வந்து சப்ஜெக்ட் இல்ல, சோ verb. லாஸ்ட் ஒன் நிறுத்துனா ஸ்டாப். என்ன நிறுத்தணும்? இந்த மாதிரி கேட்கிறத. ஓகே. கேட்கிறதுக்கு ask. கூட ing சேர்த்து பேசுவோம் தானே? asking. இப்படி like this. ஓகே. அப்போ இப்படி கேட்பதை நிறுத்து, இந்த மாதிரி கேட்கிறத ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்றதுக்கு இது எப்படி சொல்லலாம்? stop asking like this. Stop asking like this. ஓகே. நெக்ஸ்ட் அங்க போவதை நிறுத்து. நம்ம சொல்லுவோம்ல அங்க போவதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, நிறுத்து, நிறுத்துறதுக்கு ஸ்டாப். அடுத்து இன்னொரு வெர்ப் என்னது? போகக்கூடிய செயல். போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ. கூட ing சேர்த்து பேசுவோம் தானே? கோயிங். அடுத்து அங்க த. ஓகே. அப்ப அங்க போறதை நிறுத்து, அங்க போறதை ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்டாப் கோயிங் த. ஸ்டாப் கோயிங் த. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, காரை நிறுத்தாத. நம்ம சொல்லுவோம்ல காரை வந்து ஸ்டாப் பண்ணாத அப்படின்னு. இது எப்படி சொல்றது? பாருங்க, காரை நிறுத்தாத. அதை நிறுத்தாத அப்படின்னா டோன்ட் ஸ்டாப் தானே? டோன்ட் ஸ்டாப். எதை நிறுத்தாத? காரை. அடுத்து ஒரு வெர்ப் வந்தாதான் அதை ing ஃபார்ம்ல எழுதுவோம். சரியா? அப்போ கார், த கார். ஓகே. நோ. அப்போ டோன்ட் ஸ்டாப் த கார் அப்படின்னா காரை நிறுத்தாத. டோன்ட் ஸ்டாப் த கார். நெக்ஸ்ட் உன் காதை கொடையாத. நம்ம சொல்லுவோம்ல உன் காதை
கொடையாத. இது எப்படி சொல்றது பாருங்க. கொடையாத. கொடையாதன்னா பிக். கொடையிறதுக்கு பிக். கொடையாத அப்படின்னா டோன்ட் பிக். டோன்ட் பிக். சரியா? கொடையிறதுக்கு பிக். அந்த காதை கொடையாத அப்படின்னா டோன்ட் பிக். எது? உன் காதை. யுவர் இயர். ஓகே. அப்போ உன் காதை கொடையாத அப்படின்னா டோன்ட் பிக் யுவர் இயர். டோன்ட் பிக் யுவர் இயர். ஓகே. நெக்ஸ்ட், எனக்கு ரத்தம் வருது. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு வந்து ரத்தம். பொதுவா ரத்தம் வருது மென்ஷன் பண்ணும்போது எனக்கு ரத்தம் வருது. இதை இப்படி சொல்லலாம். இத வந்து வருது அப்படின்னா கம்மிங் அப்படின்னு ஒண்ணு எழுதிடக்கூடாது. இது எப்படி சொல்றதுன்னா, இப்போ ரத்தம் வர்றதுக்கு ப்ளீடிங் அப்படின்னு சொல்லலாம். இத பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம சொல்லலாம். ஓகே. எனக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கு, ரத்தம் வருது அப்படின்னு சொல்றது. அப்ப எனக்கு சப்ஜெக்ட் ஆகி அடுத்து என்ன வரணும்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எழுதும் போது நம்ம அந்த பி வெர்ப் சேர்ப்போம் தானே சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து. அப்ப ஐ வந்தாச்சு. அடுத்து என்ன வரணும்? பி வெர்ப் ஆம் வரும். ஆனா அடுத்து ரத்தம் வர்றதுக்கு வரக்கூடிய செயல் நடக்கு. அப்போ ப்ளீட் கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசும். ப்ளீடிங். ஓகே. அப்போ ஐ அம் ப்ளீடிங் அப்படின்னா எனக்கு ரத்தம் வருது. ஐ அம் ப்ளீடிங். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நல்ல வேளை நான் அங்க இல்ல. நம்ம சொல்லுவோம்ல, நல்ல வேளை நான் அங்க இல்ல அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. நல்ல வேளை ஏதாவது ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கும். அந்த இடத்துல நம்ம சொல்லுவோம்ல, நல்ல வேளை நான் அங்க இல்ல, நல்ல வேளை நீ அங்க இல்ல, இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படி நம்ம சொல்லுவோம் தானே. அப்படி நம்ம சொல்லும்போது நல்ல வேளை நான் அங்க இல்ல அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம் பாருங்க. இது வந்து பாஸ்ட் பத்தி தான் பேசுறோம், முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசுறோம். சரியா? அப்ப நல்ல வேளை அப்படின்னா thank God அப்படின்னு சொல்லலாம். thank God. நல்ல வேளை. ஓகே. நல்ல வேளை நான் அங்க இல்ல. இப்போ நான் அங்க இல்ல அப்படின்னா தன்னுடைய நிலையை பற்றி நான் சொல்றேன். ஓகே. ஒருவருடைய நிலையை பற்றி நம்ம சொல்லும் போது அங்க என்னது? பி வெர்ப் தான் மெயின் வெர்பா நம்ம யூஸ் பண்ணுவோம் தானே. அப்போ இங்க பாருங்க, நான் அங்க இல்ல, ஒரு இருப்பிடத்தை பற்றி சொல்றோம். ஓகே. அப்ப எப்படி சொல்றது? அங்க பி வெர்ப் யூஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோம் மெயின் வெர்புக்கு பதில். இப்ப நான் சப்ஜெக்ட் ஆகி அடுத்து என்ன வரணும்? பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம் தானே. அந்த பி வெர்ப் பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்துக்கு வாஸ் இல்லைன்னா வேர் யூஸ் பண்ணும். ஐ வந்திருக்கனால வாஸ் தான் யூஸ் பண்ணும். அடுத்து இது அங்க இல்ல, நெகட்டிவ் தானே. அப்ப நாட் போட்டுட்டு அடுத்து அங்க த. அப்ப நல்ல வேளை நான் அங்க இல்ல அப்படின்னு சொல்லணும்னா இது எப்படி சொல்றது? thank God I was not there. thank God I was not there. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நல்ல வேளை நீ அங்க இல்ல. நம்ம சொல்லுவோம்ல, நல்ல வேளை நீ அங்க இல்ல அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. நல்ல வேளை ஏதாவது ஒரு கசப்பான, ஏதாவது ஒரு மோசமான சம்பவம் நடக்கும் போது நல்ல வேளை நீ அங்க இல்ல அப்படின்னு நம்ம அவர் மேல, ஒருத்தங்க மேல இருக்க அக்கறையில நம்ம சொல்றது. சரியா? அப்போ thank God. நல்ல வேளை. thank God. அடுத்து நீ அங்க இல்ல அப்படின்னு நெகட்டிவ் பாஸ்ட் முடிஞ்சு போற விஷயத்தை பற்றி நம்ம சொல்றோம். சரியா? இது என்னது? ஒருவருடைய நிலையை பற்றி நம்ம சொல்றோம், இருப்பிடத்தை பற்றி. அப்ப அங்க என்னது? பி வெர்ப் தான் மெயின் வெர்பா நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப நீ, நீனா யூ. பாஸ்டுக்கு வாஸ் இல்லைன்னா வேர் யூஸ் பண்ணுவோம். அது சப்ஜெக்ட பொறுத்து. இங்க சப்ஜெக்ட் யூ வந்ததுனால நம்ம வேர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. வேர். அடுத்து நெகட்டிவ், சோ நாட் போட்டிருக்கோம். அடுத்து அங்க த. இந்த இடத்துல வேர் நாட், இதுக்கு வேரிண்ட். இந்த மாதிரியும் நம்ம எழுதலாம், வேரிண்ட். ஓகே. இல்லைன்னா வேர் நாட். அப்போ நல்ல வேளை நீ அங்க இல்ல அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? thank God you were not there. Okay. thank God you were not there. Okay. நெக்ஸ்ட், நல்ல வேளை நீ அங்க இருந்த. நம்ம சொல்லுவோம்ல, நல்ல வேளை நீ அங்க இருந்த, நீ மட்டும் அங்க இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தானே. அப்ப நல்ல வேளை நீ அங்க இருந்த, இது வந்து பாசிட்டிவா சொல்றது தானே. அப்ப எப்படி? நல்ல வேளை, thank God. அடுத்து என்ன? பாசிட்டிவா சொல்லும் போது நீ சப்ஜெக்ட் யூ,
அடுத்து யூ வந்தாலே வேர் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது வந்து பாசிட்டிவ், சோ நாட் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அங்க த. அப்ப எப்படி நல்ல வேளை நீ அங்க இருந்த அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? Thank God you were there. Okay, thank God you were there. Okay. Next, பெரிதா ஒண்ணும் இல்ல. நம்ம சொல்லுவோம்ல பெருசா ஒண்ணும் இல்ல அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பெருசா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு பாருங்க, ஒன்றுமில்லை அப்படின்னா nothing. ஒன்றுமில்லை nothing. பெருசா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஓகே, nothing. பெரிதாக பெருசா அப்படின்னா மச் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, பெருசா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லணும்னா இது எப்படி சொல்றது? நத்திங் மச், நத்திங் மச். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து ஹோம்வொர்க். சரியா? எழுதுவதை நிறுத்து. நம்ம சொல்லுவோம்ல எழுதுறத ஸ்டாப் பண்ணு. இது எப்படி சொல்லலாம்? இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்